இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31 அதிகாரம் 6 வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விலகினவரிடத்தில் திரும்புங்கள் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தேடி வாசிக்கின்ற பொழுது, இஸ்ரவேலர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், மற்ற ஜனத்திலிருந்து நான் உங்களை பிரித்தெடுத்தேன், நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் வாழுங்கள், நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தமக்கென தெரிந்து கொண்டார் என்ற வார்த்தையை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்க முடியும். அழைப்பை பெற்றவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற அந்த ஸ்தானத்தை இந்த ஜனங்கள் விட்டு விலகினார்கள் என்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூடவும் பேசுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அவர்கள் எப்படி மெய் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு அல்லது ஆண்டவரை விட்டு விலகினார்கள் என்று நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது, இஸ்ரவேலருடைய பரிசுத்தரை நோக்கவில்லை, ஆண்டவராகிய தேவனை அவர்கள் நோக்கி பார்க்கவில்லை, கர்த்தரை தேடவும் இல்லை. எகிப்துக்கு மனதளவிலே திரும்பினார்கள். அவர்கள் கானானை நோக்கி நடந்து சென்ற பாதையிலே, நீர் எங்களை ஏன் இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீர், கொன்று போடவா என்று சொல்லி, நாங்கள் எகிப்திலே நன்றாய் சாப்பிட்டு வேலை செய்து கொண்டிருந்தோமே என்று தங்கள் மனதளவிலே அவர்கள் எகிப்திற்கு திரும்பினார்கள். ஆனால் அவருடைய பயணம் கானானை நோக்கி இருந்ததை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். எனவே இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்தார்கள், குதிரை வீரரை நம்பினார்கள். ஆனால் ஆண்டவர் எகிப்தின் சேனைகளை அவர் கடலிலே மூழ்கடித்ததை மறந்து போனார்கள். எனவே இவர்கள் தேவனை தேடவில்லை, பரிசுத்தரை நோக்கவில்லை. இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பின்னோக்கி பார்க்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை சோதோம் குமரா பட்டணத்தின் அழிவை நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவருக்கு முன்பதாக ஆபிரகாம் நின்று கொண்டே இருந்தார். 50 நீதிமான்கள், 10 நீதிமான்கள் என்று சொல்லி அப்படியே ஒருவேளை அந்த நீதிமான்கள் எண்ணிக்கையை குறைத்து கொண்டே வருகிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். ஆனால் கர்த்தருடைய தூதனானவர் ஆபிரகாமை அந்த இடத்தை விட்டு வேகமாய் வெளியேறுங்கள் என்று சொன்னார். லோத்துவை பிடித்து வெளியே கொண்டு போய் விட்டாள். ஆனால் லோத்துவின் மனைவியோ பின்னிட்டு திரும்பி உப்பு தூணானாள் என்பதை நாம் வேதத்திலே அறிந்திருக்கிறோம். எனவே இவர்கள் ஒரு உன்னதமான பயணத்திலே கானானை நோக்கி பயணித்த அந்த காரியத்திலே இவர்கள் எகிப்தை திரும்பி பார்த்தார்கள். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது இவர்கள் மாம்சிக பலத்தில் நின்றார்கள். சங்கீதம் 27 நாம் வாசிக்கிறோம், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். இவர்கள் குதிரையின் பலத்தை நம்பியிருந்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை கானானை நோக்கி, பரம கானானை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்ற நாட்களிலே ஒருவேளை நாம் எவ்விதமாய் கர்த்தரை விட்டு விலகி காணப்படுகிறோம்? நாம் நித்தமும் கர்த்தரை தேடுகிறோமா, பரிசுத்தரை நோக்கி பார்க்கிறோமா, அல்லது நாம் பழைய பாவத்திலே விழுந்து கிடக்கிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோமா? பழைய பாவமாகிய வலுசற்பமாகிய பாம்பு என்று வேதம் சொல்லுகிறது.
அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்து நான் பின்னிட்டு பார்க்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? சற்று நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கர்த்தரை விட்டு வெகுவாய் விலகி காணப்படுகிறோம். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி நாம் அவரிடத்திலே திரும்புகின்ற பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள போதுமானவராக இருக்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே நித்தமும் நான் கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு அனுபவத்திலே நிலைத்திருக்கும்படியாய் நித்தமும் பரிசுத்தரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவத்தை உடையவர்களாக காணப்படுகிறோமா? சற்று நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தரண்டை நம்மை திருப்பிக் கொள்வோம். அவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்குள்ளே மகிமையான காரியங்களை செய்வார். அந்த பரம கானானின் பிரயாணத்திலே அந்த நித்திய ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள கர்த்தர் உதவி செய்வார். அங்கே நமக்கு அழிவில்லாத ஒரு கிரீடத்தை கொடுப்பார். நாம் அதை பெற்று கர்த்தருக்கு முன்பதாக பாடிக்கொண்டிருக்கிற ஒரு பெரிய மகத்துவத்தை கர்த்தர் நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக. ஆமேன், ஆமேன்.